Let the mind of Christ be in you. கிறிஸ்துவின் சிந்தை உங்களில் இருக்க கடவுள். இதற்கான வசனம் பிலிப்பியர் 2 அதிகாரம் 5 அதிகாரம் 5-6 வசனத்தை பார்க்கும்போது இப்படியாக சொல்லுது. கிறிஸ்துவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், let this mind be in you which was also in Jesus Christ, who being the form of God thought it not robbery to be equal with God. தாழ்மையின் கோலம் எடுத்தார் என்று வசனம் சொல்கிறது. தேவனுக்கு அவர் சமமாய் இருந்தாலும் அதை கொள்ளையாடின பொருளாய் அவர் எண்ணாதபடிக்கு, தனக்கு சொந்தமாக்கி கொள்ளாதபடிக்கு அவர் அடிமையின் ரூபம் எடுத்து தேவனுடைய சாயலாய் மாறினது போல நாமும் தேவனுடைய சிந்தைக்குள்ளாய் தேவனுக்கு நம்மை தாழ்த்தி தேவனுடைய பிரசன்னத்திலே நாம் தேவனுக்கு கனத்தை செலுத்தும்போது உண்டாகும்படியான அந்த ஆசீர்வாதம், அந்த உயர்வு, அந்த அடக்கம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமானதும் தேவனுடைய மகிமையை விளங்க பண்ணுகிறதும் தேவனுக்கு கனத்தையும் அங்கே புகழையும் செலுத்தும்படியாய் சாட்சியின் வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை அமைகிறது. அதனாலே தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதும் மட்டுமல்ல, தேவனுக்கு சாட்சிகளாய் நாம் வாழ தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். கர்த்தர் நம்மை அப்படிப்பட்ட கிறிஸ்துவின் சிந்தைக்குள்ளாய் வழி நடத்துவாராக. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். ஆமென்.